எபிசோட் 35. இரவு 9 மணி. குடும்பத்தினர் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு விட்டு சஞ்சனாவின் வளகாப்பு ஏற்பாடை பற்றி பேசி கொண்டிருந்தார்கள். யாரெல்லாம் அழைக்க வேண்டும், வீட்டை எப்படியெல்லாம் டெக்கரேஷன் செய்ய வேண்டும், சாப்பாடு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று பேசி கொண்டிருந்தார்கள். பெரியவர்களெல்லாம் ஒரு இடத்தில் இந்த டிஸ்கஷன் போய் கொண்டிருக்க சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அருண் கீழே இறங்கி வர சந்தோஷ் அவனை பார்த்து சிரித்து கொண்டே, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்று பாட்டு பாடினான். இது அருணுக்கு செம கடுப்பானது. அவனை பார்த்து முறைக்க ஆரம்பித்தான். பெரியவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பேசி ஒரு நல்ல தீர்மானங்களை எடுத்தார்கள். அதன் பிறகு கோபால் சமையலுக்கும் பழனி டெக்கரேஷனுக்கும் மற்ற வேலைகள் எல்லாம் பெண்கள் செய்து விடுவார்கள் என்றும் முடிவு எடுத்தார்கள். மறுபுறம் சக்கரவர்த்தி கோயிலுக்கு சென்றிருந்தார். சாமி கும்பிட்டு விட்டு வெளியில் வரும்போது அங்கு ஒரு சாமியார் அவனை பார்த்து சிரித்து கொண்டே, விதை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று கூறிக்கொண்டே சிரித்தார். இதை கேட்ட சக்கரவர்த்திக்கு எதுவும் புரியவில்லை. அவரை புரியாமல் பார்த்தார். அந்நேரம் சக்கரவர்த்தி, என்ன நான் சொல்ல வர்றது உனக்கு புரியலையா? உன்னோட யமனியே உன் கூடவே வச்சிருக்க. எப்படி கம்சராஜாவை அழிக்க வர வாரிசு தான் தங்கச்சி வயிற்றுல இருந்ததோ அதே போல் உன் பேரனா பிறந்திருக்கான். நீ செஞ்ச எல்லா தப்புக்கான தண்டனைகளையும் அவன் கொடுப்பான் என்று கூறி பயங்கரமாக சிரித்தார். சக்கரவர்த்திக்கு இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியானது. அவர் கண்ணில் சந்தோஷ் உயிரோடு எரித்தது ஞாபகம் வந்தது. அவர் ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றார். சாமியாரை பார்த்தார். ஆனால் அங்கே சாமியார் இல்லை. அதை பார்த்தவர் ரொம்பவே பயந்து போய்விட்டார். ஏதோ ஒன்று தனக்கு நடக்கப் போகிறது என்று புரிந்து கொண்ட சக்கரவர்த்திக்கு நிம்மதி போய்விட்டது. யமனை கூட வச்சிருக்கேனா? சந்தோஷ் அவன் என்ன ஏதாவது செய்திருவானோ? இல்லை, நான் அவனை சும்மா விட மாட்டேன் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டிருக்கும்போது, என்னப்பா சக்கரவர்த்தி, நீ செஞ்ச தப்ப மறுபடியும் செய்யணும்னு நினைக்கிறியா? நீ செஞ்ச தப்புக்கான தண்டனையே நிறையா இருக்கே என்று கூறி சிரிக்கும் சத்தம் கேட்டது. சக்கரவர்த்தி இது யார் கூறியது என்று அங்கும் இங்கும் பார்த்தார். ஆனால் அங்கு யாருமே இல்லை. கோயிலுக்கு வந்து முழுக்க சுற்றி பார்த்தார். அவருக்கு இது வினோதமாக இருந்தது. அந்த சாமியாரை அவர் தேட ஆரம்பித்தார். மறுபுறம் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் 2 பேரும் அந்த பெரிய லைப்ரரிக்கு முன் வந்து நின்றார்கள். அது எப்படி திறப்பது என்று அர்ஜுன் யோசித்து கொண்டிருக்க, சந்தோஷ் அவன் கையில் இருக்கும் பவுடரை தூவி அந்த பாஸ்வேர்டை போட்டான். அந்த கதவு திறந்தது. இதை பார்த்த அர்ஜுன் சிரிக்க 2 பேரும் உள்ளே சென்றார்கள். உள்ளே சென்ற சந்தோஷுக்கு இந்த இடத்தில் ஏதோ ஒன்று வினோதமாக தோன்றியது. ஏனென்றால் அவன் முதல் தடவை இங்கே வரும்போது இந்த லைப்ரரி ரொம்ப பெரிதாக இருந்தது போல் இருந்தது. ஆனால் இப்போது இல்லை. அர்ஜுன் அந்த லைப்ரரியில் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்க அர்ஜுன் பயந்து சந்தோஷை பார்த்து, டே வாடா, எவனோ துப்பாக்கியால் சுடுறான்டா என்று கூற, டேய் எதுக்குடா இப்போ கத்துற? அமைதியா இரு, இது வெறும் சத்தம் மட்டும்தான், குண்டெல்லாம் வராது, கொஞ்சம் மூடு, இதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை, புரியுதா என்று கூறினான். சரி வா, நம்ம அந்த ரகசிய அறை எங்கே இருக்குன்னு தேடலாம் என்று கூறி அர்ஜுனுடன் சந்தோஷ் அங்கே சென்றான். சந்தோஷ் ஒரு பக்கம் அந்த ரகசிய அறையை தேடிக்கொண்டிருக்க, அர்ஜுன் அங்கிருக்கும் புக் ட்ராக் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தான். அவன் அதை ரொம்ப பூர்வீப்பாக பார்த்து கொண்டு வந்தான். அதில் ஒரு புத்தகம் கூட நார்மலாக தெரியவில்லை. ஏனென்றால் எல்லா புத்தகமுமே பேரநார்மல் ஆக்டிவிட்டீஸ் பற்றியான புத்தகங்களாக இருந்தது. அதில் பேய் காட்டுக்குள் எப்படி இருக்கும், பேய் பிசாசுகளை சமாளிப்பது எப்படி, சூனியம் செய்வது எப்படி, சூனியக்காரிகளிடம் தப்பிப்பது எப்படி, சூனியம் வைத்தால் அதிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று பல புத்தகங்கள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த அர்ஜுனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்னடா இது, அந்த சக்கரவர்த்தி மனுஷனா இல்லை மனிதர் காட்டேரியா? எப்பா, என்னடா புக்கை வச்சிருக்கா? சரி, நமக்கு இந்த ட்ராக் வேண்டாம், வேற ட்ராக் போகலாம் என்று கூறி அவன் கொஞ்சம் தள்ளி போய் வேற ஒரு புக் ட்ராக்கை பார்த்தான். அதில் சில சமையல் புத்தகங்கள் இருந்தது. அதை பார்த்தோட, அப்பாடா, நல்ல வேலை, எங்கேயாச்சும் நல்ல புத்தகம் இருக்கே என்று கூறிக்கொண்டு அந்த புக்கை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான்.
அந்த புக்கை வாசித்தவனின் கண்கள் அப்படியே வெளியே வர ஆரம்பித்தது. ஏனென்றால் அதில் ஒரு மனிதனை கொன்று எப்படி சமையல் செய்வது, சூப் வைப்பது எப்படி என்று பல விஷயங்கள் இருக்க அர்ஜுன் ரொம்பவே பயந்து போய்விட்டான். அவன் பதறி போய், டே சந்தோஷ், எங்கடா இருக்க என்று கூறிக்கொண்டே அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். சந்தோஷ் அந்த ரகசிய அறை எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டே வரும்போது, சார் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்று ஒரு சத்தம் கேட்டது. அவன் பயந்து திரும்பி பார்த்தான். அங்கே நின்று கொண்டிருந்த அந்த உருவத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். மறுபுறம் சக்கரவர்த்தி அந்த கோயில் முழுக்க அந்த சாமியாரை தேட ஆரம்பித்தார். ஆனால் அங்கு அந்த சாமியார் இல்லை. அவர் எப்படி இருப்பார் என்று அடையாளத்தில் காட்டினான். ஆனாலும் அங்கிருக்கும் யாருக்கும் இப்படி ஒரு சாமியார் இங்கே இல்லையே என்று மட்டுமே கூறினார்கள். இதை கேட்ட சக்கரவர்த்தி ரொம்பவே குழம்பி போனார். மறுபுறம் சஞ்சனாவுக்கான ஃபங்க்ஷனுக்கான வேலைகள் எல்லாம் தொடங்க, இன்னொரு பக்கம் சந்தோஷ் மற்றும் அர்ஜுன் அந்த லைப்ரரிக்குள் சென்று ரொம்ப பிஸியாக இருக்க, வீடு முழுக்க ரொம்ப பிஸியாகவே இருந்ததால் ஒருவருக்கொருவர் பேசிக்கவும் தேடவும் நேரம் இல்லை. சக்கரவர்த்தியின் வீட்டிற்கு பின்னாடி ஒரு சின்ன குளம் இருந்தது. அந்த குளத்தில் ஏதோ ஒரு பெண் சில பூஜைகள் செய்து கொண்டிருந்தாள். அந்த பூஜைகள் செய்துவிட்டு அதில் இருக்கும் சில ரகசியங்களை சக்கரவர்த்தியின் வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் காம்பவுண்ட் பக்கத்தில் குள் தோன்றி அதை புதைத்துவிட்டு அவள் வாய்விட்டு சில மந்திரங்களை சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். மறுபுறம் சந்தோஷ் அந்த லைப்ரரிக்குள் ஜனனியை பார்த்து அதிர்ச்சியானான். அவனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஜனனி, நீயா இங்கே என்ன பண்ணுற என்று அவன் கேட்க, நீங்கள் இங்கே என்ன பண்ண வந்தீங்களோ அதை தான் நான் பண்ண வந்தேன் என்று அவள் ரொம்ப ஜாலியாகவே கூறினாள். இதை கேட்ட சந்தோஷுக்கு எதுவும் புரியவில்லை. எது என்று அவளை பார்த்து கேட்டாள். சரி, நான் ஏன் இங்கே வந்தேன், எதுக்கு வந்தேன்லாம் அப்புறமா சொல்கிறேன். இப்போ உனக்கு என்ன இந்த ரகசிய அறை எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதானே? வா, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் என்று கூறி அவள் சந்தோஷின் கையை இழுத்து கொண்டு ஒரு இடத்துக்கு போய் நின்றாள். அந்நேரம் அர்ஜுன் ஓடி வர, டே சந்தோஷ், மரியாதையை நம்ம இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலான்டா. லைப்ரரினா கதை புத்தகம், அறிவுக்கான புத்தகம் இருக்கும். இது என்னடா லைப்ரரி? ஒரு பக்கம் என்னன்னா பேய் பிசாசுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் சமையல் புக்கு தானேன்னு ஆசையாக பிரித்து பார்த்தா அதில் மனுஷனை குக் பண்ணுறது எப்படின்னு போட்டிருக்கடா. டே மரியாதையாக ஓடி போயிடலான்டா என்று பயத்துடன் கூறினான் அர்ஜுன். இதை கேட்ட ஜனனி சிரித்து கொண்டே, ஏ ஹீரோ, என்ன வெளியில் ஹீரோ, உள்ளே வந்தோட உனக்கு டைட்டை ஃபிஷ் ஆயிடுச்சா என்று சிரித்து கொண்டே, அர்ஜுன், இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுவும் அந்த ட்ராக் முழுக்க பேய் பிசாசு பேரநார்மல் கேம்ஸை பற்றியான புத்தகம் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் சூனியக்காரிங்க சூனியம் வைக்கிறது எப்படி, அழிக்கிறது எப்படி, அப்படிப்பட்ட புக்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே பல புத்தகங்கள் அந்த மாதிரி இருக்குது என்று ஜனனி கூற சந்தோஷ் அவளை அதிர்ச்சியாக பார்த்தான். இதில் என்ன பிரம்மாண்டம், உங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் காட்டுறேன் என்று கூறி அங்கிருக்கும் ஒரு புக் ட்ராக்கில் இருந்து ஒரு புக்கை லைட்டாக இழுத்தாள். அது ஒரு அறையாக திறந்தது. அந்த அறையில் இருக்கும் பயங்கரமாக ஒளி வர ஆரம்பித்தது. ஜனனி சிரித்தாள். சந்தோஷ் மற்றும் அர்ஜுனுக்கு எதுவும் புரியவில்லை. ஜனனியை ஏதோ ஒரு மாதிரியாக பார்க்க, அவள் ஏதோ இந்த லைப்ரரிக்கு அடிக்கடி வந்து செல்வது போல் ரொம்ப கூலாக உள்ளே அழைத்து சென்றாள். அவளுக்கு எந்த ட்ராக்கில் எந்த புத்தகம் இருக்கும் என்று சரியாக தெரிந்தது. இந்த நம்பர் புக்கு எங்கே இருக்கிறது என்று எல்லாம் சரியாக சொல்ல, இது அவர்கள் 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. அர்ஜுன் மைண்டில், ஒருவேளை இவளும் பேயா இருப்பாளோ, இல்லை இவ சூனியக்காரி தான் என்று யோசிக்க ஆரம்பித்தான். மறுபுறம் சஞ்சனா ஒரு ஆல்பத்தை பார்த்து கொண்டே தன் வயிற்றில் இருக்கும் குழந்தையுடன், உனக்கு ஒன்று தெரியுமா செல்லம், நானும் உங்கள் பெரியம்மாவும் சண்டையே போட மாட்டோம், எப்போவுமே ஒத்துமையாக தான் இருப்போம். ஆனால் உனக்குன்னு இருக்கால மாமா, எப்போவுமே அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் சின்ன வயசில் ரொம்ப க்யூட்டாக இருப்பான். இப்போது அவன் செய்கிற வேலை இருக்குது பார்த்தியா, எல்லா மெமரிஸும் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆல்பத்தை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை பார்த்தியா, அவன் சின்ன வயசில் இருக்கும்போது முதல்ல அவனுக்காக வெட்டப்பட்ட நகம் இது. அது மட்டும் இல்லை, அப்புறம் வெட்ட எல்லா நகங்களும் இருக்குது என்கிட்ட. அப்புறம் இது பார்த்தியா, உங்கள் மாமாவோட பேபி முடி,
இது அம்மாவுக்கு தெரியாமல் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எடுத்தது. இதை பார்த்தியா, இதுதான் அவனுக்கு பிஞ்சு விரலுக்கு போட்ட மோதிரம், கொலுசு, காப்பு, வளையல், அப்புறம் இதுதான் கொலுசு. நல்லா இருக்குல்ல என்று கூறி அதை உலுக்கி காட்ட அந்த குழந்தை அவளை மிதித்தது. பாத்தியா, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுறியோ அதே போல தான் அவனும் நல்லா சிரிப்பா என்று கூறி சிரித்தாள். மறுபுறம், இங்கே பாரு, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா சடங்குமே பண்ணிட்டேன். நான் அந்த வீட்டுக்கு வெளியில் தான் ஊற்றி வச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன எல்லா வேலைகளையும் நான் முடிச்சிட்டேன். இனி நீங்கள் தான் அந்த கருவை கொடுக்கணும். இந்த வேலையை நான் செய்ய போகிறதில்ல, அந்த வீட்டில் இருக்க ஒருத்தி தான் செய்ய போகிறா என்று கூறி ஒரு மர்ம நபர் சிரித்தாள். மீண்டும் சந்திப்போம்.